الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قتل أصحاب الأخدود النار ذات الوقود. صدق الله العلي العظيم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனுடைய 85வது சூரா சூரத்துல் புரூஜ். இந்த சூராவில் அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ஸாத்தில் வகூத். கிடங்கு வாசிகள் லஅனத் செய்யப்பட்டு விட்டார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டார்கள். அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட, ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சமூகமே, அந்த முழு கூட்டமுமே அழிக்கப்பட்டார்கள், அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா மிக சுருக்கமாக இந்த சூராவில் குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஆமுல் ஃபீல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் யானை வருடம். அந்த வருடத்தில் தான் அபரஹத்துல் அஷ்ரம் கஅபாவை உடைக்க யானை படையோடு வந்தான். அந்த படையை அல்லாஹ் தஆலா சிறு குருவிகளின் மூலம் அழித்தான். அந்த வருடத்திற்கு பெயர் ஆமுல் ஃபீல். அந்த வருடத்திற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இந்த கிடங்கு வாசிகளுடைய நிகழ்வு நிகழ்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக சுருக்கமாக இந்த நிகழ்வை சொல்லி காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை மிக விரிவாக சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான மலிகுன் ஃபீமன் கான கப்லகும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய பெயர் ஜூ நவாஸ். அவனுடைய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். அவன் தன்னை ரப்பாக ஏற்க வேண்டும், தனக்கு மட்டுமே மக்கள் சுஜூத் செய்ய வேண்டும், கடவுளாக அவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். நீண்ட ஹதீஸ். இந்த மன்னனுடைய சபையில் சூனியக்காரர்கள், குறிப்பாக்கக்கூடியவர்கள், சாஸ்திரக்காரர்கள் தான் நிறைந்திருந்தார்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரன், அவன் மிக திறமையானவன். அவனை போன்ற திறமையுள்ள சூனியக்காரர்கள் வேறு யாருமே இல்லை. அந்த சூனியக்காரனுக்கு வயோதிபம் ஆகிவிட்டது. அரசனிடத்தில் சொன்னான், நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன், என்னுடைய சூனிய கலை அழிந்து போகும் என்று நான் பயப்படுகிறேன். மிக திறமையான ஒரு சிறுவனை எனக்கு தாருங்கள், நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். மலிக் ஜூ நவாஸ் ஒரு திறமையான ஒரு சிறுவனை இதற்கு பொறுப்பாகிறான். இந்த சிறுவனுடைய வேலை காலையில் சூனியக்காரனிடம் செல்ல வேண்டும், சூனியத்தை கற்றுவிட்டு மாலையில் வீடு திரும்ப வேண்டும். இதுதான் அந்த சிறுவனுக்கு கட்டளையிடப்பட்டது.
وَكَانَ فِي طَرِيقِهِ إِذْ سَلَكَ رَاهِبٌ. இவன் வளமையாக ஒரு பாதையால் செல்வான். அந்த பாதையால் செல்லும் போது ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு ராஹிப், மார்க்க அறிஞர், ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஃபகஅத இலை. ஒரு நாள் கொஞ்ச நேரம் அந்த மார்க்க அறிஞருடைய மஜ்லிஸில் அமர்ந்தான். ஃபஅஜபஹு. அந்த மார்க்க அறிஞருடைய பேச்சுகள் இந்த சிறுவனுக்கு பிடித்து போனது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் சூரியகானிடம் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் அந்த மார்க் அறிஞரிடம் சில விடயங்களை படித்துவிட்டு தான் சூனியக்காரனிடம் செல்லக்கூடிய வளமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் தாமதமாக வருகிறான். சூனியக்காரன் அந்த சிறுவனை அடித்தான், தண்டனை கொடுத்தான். இந்த செய்தியை அந்த சிறுவன் மார்க் அறிஞரிடத்தில் சொல்கிறான். மார்க் அறிஞர் சொன்னார், சூனியக்காரன் கேட்டால் நீ சொல், வீட்டில் விடுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. வீட்டில் உள்ளவர்கள் கேட்டால் நீ சொல், சூனியக்காரன் விடுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று சொன்னார். ஒரு நாள் ஊருக்குள் மிக பெரும் ஒரு மிருகம் வந்து விட்டது. தாவத்துல் அபீமா என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவிக்கிறார்கள். மிக பிரமாண்டமான ஒரு மிருகம். மக்கள் எல்லாம் அங்குமிங்கும் சிதறி ஓடுகிறார்கள். இந்த சிறுவன் மனதில் நினைத்துக் கொண்டான், அல் யௌம அலமு சாஹிர் அஃதல் அமிர் ராஹிப் அஃதல். சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது அந்த ராஹிப் மார்க் அறிஞர் சிறந்தவரா என்பதை நான் இன்றைய நாள் அறிந்து கொள்ள போகிறேன். ஒரு சிறிய கல்லை எடுத்தான். யா அல்லாஹ், இந்த சூனியக்காரன் சொல்வதை விட மார்க் அறிஞர் சொல்வது உனது பார்வையில் சிறந்ததாக இருந்தால் எனது இந்த கல்லின் மூலம் இந்த மிருகத்தை கொன்று விடுவாயாக என்று சிறிய கல்லை எறிந்தான். அந்த மிருகம் அந்த இடத்திலேயே மரணித்தது. இந்த செய்தியை அந்த சிறுவன் மார்க் அறிஞரிடத்தில் சொல்கிறான். மார்க் அறிஞர் சொன்னார், யா புனை அன்சல் யோம் அஃதலு மின்னி. மகனே, இன்றைய தினம் என்னை விட நீ சிறந்தவனாக ஆகிவிட்டாய். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாய், உறுதியாக இஸ்லாத்தை நம்பிவிட்டாய். இதற்கு பின்னர் உனக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் என்னை காட்டி கொடுத்து விடாதே. சிறுவன் மிக பெரும் ஒரு தகவதாரியாக ஆகினான். யுபரியுல் அக்மஹ வல் அபரல். வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடித்தவர்களை அவன் சுகமாக்குவான். பிறவியிலேயே கண் தெரியாத குருடர்களை துஆ செய்தால் அவர்களுக்கு கண் பார்வை வந்துவிடும். அரசனுடைய மஜ்லிஸில் சபையில் ஒரு மந்திரி இருந்தார். அவருக்கு பிறவியில் இருந்தே கண் பார்வை இல்லை, குருடர். அவருக்கு செய்தி கேள்விப்படுகிறது. பல ஹதியாக்களோடு வந்தார். ஹதியாக்களை கொடுத்து சொன்னார், என்னுடைய பார்வையை எனக்கு தா. அந்த சிறுவன் சொன்னான், ஷிஃபா தரக்கூடியவன் நான் அல்ல, அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஷிஃபா கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டால் உங்களுக்காக நான் துஆ செய்வேன், உங்களுடைய பார்வை வரும். அவர் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டார். சிறுவன் துஆ செய்தான், கண் பார்வை இவருக்கு வந்தது. அடுத்த நாள் அரச சபையில் அந்த மந்திரி செல்கிறார். இவ்வளவு நாள் அவருக்கு கண் பார்வை இல்லை, இப்பொழுது பார்வை வந்திருக்கிறது. அந்த அரசன் கேட்கிறான், உனக்கு மன் ரத்த இலைக்க பசரக், உனது பார்வை உனக்கு திரும்ப தந்தவன் யார்? அந்த அமைச்சர் சொன்னார், ரப்பி அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ் எனக்கு திரும்ப தந்தான். அந்த அரசன் கேட்கிறான், வலக ரப்புன் கைரி, நான் அல்லாத கடவுள் இரட்சகன் உனக்கு வேற யாராவது இருக்கிறார்களா? ரப்பி வரப்புக்கு அல்லாஹ், என்னுடைய உங்களுடைய அனைவர்களுடைய இரட்சகனும் அல்லாஹ் தான் என்று அந்த மந்திரி சொன்னார். அந்த மந்திரி சித்திரவதை செய்யப்பட்டார். கடைசியாக சித்திரவதையை தாங்க முடியாமல் அந்த சிறுவனை காட்டி கொடுத்தார். சிறுவனை சித்திரவதை செய்தார்கள். அந்த சிறுவன் அந்த ராகிப் மார்க் அறிஞரை காட்டி கொடுத்தார். 3 பேரும் அரசருக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த மந்திரியிடம் சொன்னார், என்னை ரப்பாக நீ ஏற்றுக்கொள். மறுத்தார். இரும்பினாலான தீப்பு கொண்டு வரப்பட்டது. அது நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவருடைய தலையால் வாரப்பட்டது. அந்த இடத்திலேயே ஷஹீதானார். மார்க் அறிஞரிடத்தில் அதே போன்ற கேள்வி கேட்கப்பட்டது. அவரும் ஈமானில் உறுதியாக இருந்தார். அவருடைய தலையும் வாரப்பட்டது. அந்த இடத்திலே ஷஹீதானார். அந்த சிறுவனை கொலை செய்வதற்கு அரசனுக்கு விருப்பம் இல்லை. அவர் தனது காவலாளிகள் ஒரு சிலர் அழைத்து சொன்னார்,
இந்த சிறுவனை மலை உச்சிக்கு கொண்டு போங்கள், அவனிடம் கேளுங்கள், உனது ரப்பு யார் என்று. அல்லாஹ் என்று சொன்னால் கீழே தள்ளிவிடுங்கள், நான் என்று சொன்னால் கூட்டி வாருங்கள். மலை உச்சிக்கு சென்றார்கள். அந்த சிறுவனிடம் கீழே காட்டினார்கள், இங்கிருந்து உன்னை தள்ளி விட்டால் என்ன நடக்கும்? இந்த சிறுவன் அல்லாஹும் மக்ஃபினீஹிம், யா அல்லாஹ் இவர்களிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்கிறான். மலை லேசாக குலுங்கியது, எல்லாரும் கீழே விழுந்தார்கள். இந்த சிறுவன் மட்டும் தப்பினான். இரண்டாவது முறையாக சில காவலாளிகளோடு கடல் நடுவுக்கு அனுப்பினான். கப்பலில் பயணம் செய்து கடல் நடுவுக்கு சென்றதும் சொன்னார்கள், உனது ரப் யார்? ரப்பி அல்லாஹ், எனது ரப் அல்லாஹ் என்றுதான் அந்த சிறுவன் சொன்னான். அந்த நேரத்தில் சிறுவனை கடலில் தூக்கி எறிய முயற்சி செய்தார்கள், துஆ செய்தார்கள். கடல் கொந்தளித்தது, அங்கிருந்த எல்லாரும் மரணித்தார்கள். இந்த சிறுவன் நீந்தி கரையோரத்துக்கு வந்து விட்டான். அரசன் கேட்கிறான், நான் உன்னை எவ்வாறு கொலை செய்வது? இந்த சிறுவன் சொல்கிறான், நான் சொல்லக்கூடிய இந்த முறையினால் என்னை நீங்கள் கொலை செய்யலாம். மக்களை ஒரு திறந்த வெளியில் எல்லா மக்களையும் ஒன்று சேருங்கள். அதற்கு பின்னர் ஒரு அம்பை இந்த குலாம் சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் எரிகிறேன் என்று சொல்லி நீங்கள் அம்பை எய்யுங்கள், நான் அந்த நேரத்திலேயே வஃபாத்தாகி விடுவேன். அப்படியே செய்தார்கள். அந்த சிறுவன் வஃபாத்தாகினான். அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஆமன்னா பிரபில் குலாம், ஆமன்னா பிரபில் குலாம், ஆமன்னா பிரபில் குலாம், இந்த சிறுவனுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாம் விசுவாசம் கொண்டு விட்டோம் என்று சத்தம் போட்டார்கள். அந்த அரசன் அங்கிருந்த எல்லா மக்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான், முடிவு செய்கிறான். பிரமாண்டமான ஒரு குழி தோண்டப்பட்டது, நெருப்பு மூட்டப்பட்டது. ஒவ்வொரு மனிதராக அழைத்து கேட்கப்பட்டது, உனது ரப் யார்? அனைவர்களும் ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் என்றே சொன்னார்கள். எல்லாரும் அந்த நெருப்பில் வீசப்பட்டார்கள். கடைசியாக ஒரு தாய் சிறு குழந்தையோடு வருகிறாள். அவளுக்கு நெருப்பில் பாய்வதற்கு சங்கடம். கையில் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை பேசுகிறது, யா உம்மா இஸ்பிரி, எனது தாயே நீ பொறுமையாக இரு, ஃபஇன்னகி அலல் ஹக்கி, நீ ஹக்கின் மீது இருக்கிறாய். அந்த தாய் தனது குழந்தையோடு சிரித்த முகத்தோடு நெருப்பில் பாய்ந்தாள். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள் ஒரு போதும் தோல்வி அடைய மாட்டார்கள். வெளிரங்கத்தில் அவர்கள் நெருப்பில் விழுந்தாலும் அவர்களுக்கு அது சொர்க்கமாக தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே சிறந்தவன். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஒரு சில மணி நேரங்கள் ஆனாலும் தனது உயிரை கூட இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய முன்வந்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே சிறந்தவன். கணேசுக்குரிய சகோதரர்களே, சிரியாவில் யுத்தம் நடைபெறுகிறது. பலர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பலர் குடும்பங்களை, சொந்த உறவுகளை இழந்தார்கள். ஒரு சிறுவனிடம் பத்திரிகையாளர்கள் சில செய்திகளை கேட்கிறார்கள், மைக்கை நீட்டுகிறார்கள். ஐன உம்முக், உனது தாய் எங்கே? மாத்தத், வஃபாத்தாகிவிட்டாள். ஐன அபு, உனது தந்தை எங்கே? மாத்த, வஃபாத்தாகிவிட்டார். தாய் தந்தை அல்லாமல் வேறு யாராவது உனக்கு இருக்கிறார்களா? ஆம், எனக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய வீடு தாக்கப்பட்டது. எல்லாருமே வஃபாத்தாகினார்கள். அந்த சிறுவன் அழுந்து கொண்டே சொல்லக்கூடிய வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். டாக்டர் ஷாஃபியுடைய விஷயத்தை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 4 வருடங்களாக சித்திரவதை செய்யப்பட்டார். செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவர் பொறுப்பு சாட்டப்பட்டார். ஜெயிலில்
பல காலம் கஷ்டப்பட்டார், சிரமப்பட்டார். இன்று எந்த இடத்தில் இருந்து அவர் பொய்யான குற்றத்திற்கு வெளியேற்றப்பட்டாரோ அதே இடத்தில் இன்று அவர் பணிபுரிகிறார். அவர் சமீபத்தில் பேசிய ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியது. அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். எனவே வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரலாம். எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹுக்கு நன்றி அற்றவர்களாக, நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். என்பது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது, அது உணர்வு. அது ஒரு உணர்வு. எனது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வலி, மனதினுடைய பாரம், அந்த இக்கட்டான சூழலில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை பொறுப்பேற்கக்கூடியவன் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வின் மீது உள்ள முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எனவே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வே எங்களை பொறுப்பேற்கக்கூடியவன். ரப்பல் ஆலமீன் சோதனைகளில், கஷ்டங்களில் சபர், பொறுமை செய்து